ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை பொன்மார் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க புதுசா ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆமாங்க, நீங்க வீடு கட்டும் போது சோலார் சிஸ்டமும் சேர்த்து பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா நாளைக்கு நீங்க வீடுலாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பக்காவா வீடு ஃபுல் பெயிண்டிங் பண்ணி ஒரு ஃபுல் பினிஷிங்ல கொண்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு இபி பில் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி ஒரு சோலார் வெண்டரை கூப்பிட்டு நீங்க சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அந்த டைம்ல அந்த வெண்டார் வேற வழியே இல்லை, அவங்க எக்ஸிஸ்டிங் பில்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணி தான் அவங்களால ஒரு சோலார் ஸ்ட்ரக்சரை இன்ஸ்டால் பண்ண முடியும், சோலார் வயரிங்கை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு, ஏன்னா நீங்க வீடு கட்டுறதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவ்வளோ ஃபினிஷிங்கா கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ இது கூடவே நீங்க ப்ரீ பிளான் பண்ணி நீங்க வீடு கட்டும் போது சோலாருக்கும் சேர்த்து டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எங்களோட சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ற ஸ்ட்ரக்சர்ல இருந்தே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்டுக்கு நாங்க வந்து லோ ரூஃப் ஸ்ட்ரக்சர் தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு டோட்டலி டெரஸ் ஏரியா, யாருமே இந்த ஏரியாவுக்கு ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி டேங்க் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ டேங்குக்காக நம்ம வந்து ஏரியா ஆக்சஸ் எல்லாம் நம்ம விட்டாச்சு. ஸோ பேலன்ஸ் ஏரியாவை நம்ம வந்து ஒரு 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட், சார் நான் இங்க வந்து அதிகமா யூஸ் பண்ண போறது இல்லை, ஸோ எனக்கு வந்து லோ ரூஃப் ஸ்ட்ரக்சரே போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேயுமே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம சேம் ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம 3 பர்லின் ஈச் பேனலுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், லோ ரூஃப் ஸ்ட்ரக்சரா இருந்தாலுமே நாங்க எல்லா லெக்குக்கும் கிராஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்க நீங்க நினைக்கலாம் லோ ரூஃப் தானே இது, எதுக்கு இதுக்கு கிராஸ் சப்போர்ட் அப்படின்ட்டு. இங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கிராஸ் சப்போர்ட் போடுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நான் இங்க வந்து லோடு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கூட இந்த இடம் பெண்ட் ஆக கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம லெக் பெண்ட் ஆயிடும், லெக் சாஞ்சிரும். எலிவேட்டர் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, லோ ரூஃப் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, கான்செப்ட் ஒண்ணுதான். ஸோ எனக்கு வந்து லெக் சாஞ்சிரும், பிளான்ட் சாஞ்சிரும், அதுக்காக நம்ம வந்து சோலார் ஸ்ட்ரக்சர் கிராஸ் சப்போர்ட் நம்ம பண்ணல. ஓகேங்களா? நம்மளுடைய கிராஸ் சப்போர்ட்டோட வேலையே, நான் இங்க மிடில்ல வந்து எனக்கு பேனலோட லோடு கொடுக்கும் போது எனக்கு இந்த கிராஸ் சப்போர்ட் வந்து 2 லெக்கையும் சுருங்க விடாம அது ஹோல்ட் பண்ணிக்கும். ஹோல்ட் பண்ணும்போது இந்த ராஃப்டர் வந்து கொஞ்சம் கூட பெண்டே ஆகாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த கிராஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்க லோ ரூஃப் ஸ்ட்ரக்சருக்கும் நாங்க ஃபுல்லாவே வந்து கிராஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இங்க இந்த ஃப்ளோர்ல அவங்க வந்து ஜஸ்ட் ஆர்சிசி தான் போட்டிருக்காங்க, அதாவது நம்ம ஒட்டுறதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளோர் மட்டும்தான் அவங்க பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல அவங்க வந்து ஜல்லி போட்டு கலவை போட்டு அதுக்கு மேல டைல்ஸ் ஊட்டுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்கல. இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை டைரக்டா நம்ம வந்து ஆர்சிசி ஃப்ளோர்ல வந்து நம்ம ஆங்கர் பண்றோம். இதுக்கு மேல நம்ம வந்து பெருசா பில்லர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா இது லோ ரூஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ என்னுடைய பிளான்ட் வந்து ஆர்சிசில ஆங்கர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கு மேல நீங்க ஆஸ் யூஷுவல் ஒரு டைல்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி நீங்க ஃபுல் ஏரியாக்கும் ஒரே லெவல்ல டைல்ஸ் போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். நாளைக்கு நம்ம அதை தனியா டிஸ்டர்ப் பண்ணி அதுல டைல்ஸ்க்கு மேல ஆங்கர் பண்ணி அதுக்கு தனியா நம்ம வந்து காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் போட்டு ஸோ அந்த வேலையே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஆர்சிசி ஃப்ளோர் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஆர்சிசி போட்டாச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பிஃபோரா இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து வாங்க நம்ம இன்வெர்டர் லொகேஷன் போலாம். ஓகேங்க, அடுத்து இன்வெர்டர் லொகேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சோலார் பேனல்ல இருந்து வர டிசி கேபிள் மேக்சிமம் 25 to 30 மீட்டருக்குள்ளதான் நம்ம வந்து டிராவல் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு மேல போக போக இன்னும் நமக்கு லாசஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த வீட்டுக்கு நாங்க மொத்தமா நம்ம சோலார் பாயிண்ட்ல இருந்து நம்மளுடைய மீட்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் டிராவல் ஆகுது. ஏன்னா அவங்களுடைய மீட்டர் பாயிண்ட் காம்பவுண்ட் வால்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நாங்க பிளான் பண்ணது, இங்க ஹெட்ரூம்ல அவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தது. ஸோ ஹெட்ரூம்ல அவங்க கஸ்டமர்கிட்ட ஃபேஸ் பண்ணிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்வெர்டர் வரப்போகுது. நாங்க முன்னாடியே உங்களோட எலக்ட்ரிஷியனோட கோஆர்டினேட் பண்ணி அவங்கள்ட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எனக்கு பைப் வேணும் ஸோ அப்படின்னு. அவங்க பைப் வந்து கன்சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நாங்க சோலார் பேனல்கிட்ட இருந்து இந்த இடத்துக்கு ஒரு பைப் வந்து கன்சீல்டா வந்துருச்சு.
சோ அடுத்து இன்னும் 2 பைப் இருக்கு. இந்த 2 பைப் எதுக்காக அப்படின்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கிரவுண்ட் ஆயிடும், அது வந்து டிசி எர்த்துக்காக போடுறது. ஓகேங்களா. இன்னொரு பைப் வந்து பாத்தீங்கன்னா டிசி கேபிள், சாரி ஏசி கேபிள். ஏசி கேபிள் நம்ம டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணி கீழே மீட்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு போற கேபிள். சோ அது கூட ஒரு எர்த்தும் கீழே போகும். சோ மொத்தம் இந்த ஒரு பைப்ல வந்து 5 கேபிள் கீழே போகும், இன்னொரு பைப்ல ஒரே ஒரு கேபிள் மட்டும் கீழே போகும். சோ இப்படிதான் வந்து நம்ம பைப்பிங் பண்ணுவோம். இந்த இடத்துல பெண்ட் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வச்சீங்க அப்படின்னா எங்களுக்கு இங்க ஒரு பினிஷிங்கா கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி நீங்க வந்து பெண்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா பெண்டை நீட்டா கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு இந்த லென்த்துக்கு நாங்க வந்து கேபிள் ட்ரே நாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கேபிள் ட்ரே ஃபிக்ஸ் பண்ணி மேல வந்து இன்வெர்டர் எல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடம் பார்க்க ஒரு பக்கா பினிஷிங்கா இருக்கும். ஓகேங்களா. சோ அதுக்காக தான் நாங்க எலக்ட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்றது இன்வெர்டர் பாயிண்ட் கிட்ட பெண்ட் போட்டு விடுங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி தான் உங்க வீட்டுக்கு நீங்க வீடு கட்டும் போதே பக்காவா பிளான் பண்ணி கன்சீல்டு பைப்பிங் பண்ணி சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கும் நீங்க வந்து வீடு கட்டும் போதே சோலாருக்கும் சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க. சோ அப்போதான் நாளைக்கு ஒரு ஃபுல் பினிஷிங்கா உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் கண்டிப்பா கிடைக்கும். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சோ மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எங்களோட சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். எங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்ங்க.